கமெண்டேட்டர் எஸ்பி ஹரிஹரன் சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியோட அந்த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பாரதிதாசன் அவரை ஞாபகப்படுத்துறாருன்னு சொன்னாரு. அவரோட குட்டி ஸ்டோரி சொன்னார், அது நல்லா இருந்துச்சு அந்த குட்டி ஸ்டோரி. நானும் டைம் கிடைச்சா கண்டிப்பா எஸ்பி ஹரிஹரன் போய் பாக்குறேன். டைம் கண்டிப்பா கிடைக்கும், நான் போய் ஆகாஷ். எஸ், பாரதிதாசன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்றாரு. அவர் எங்களிடம் உங்களை மாதிரி கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. அப்பட்டமான போய் பாருங்க. அடுத்த ரவுண்டுக்கு பாரதிதாசன் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கும்போது எத்தனை பேர் அப்ரோச் பண்ண போறாங்க பாருங்க. இவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு போறாங்க பாருங்க. சோ உள்ள வர டீம் யார் பேட்டிங்க்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோத் அண்ட் கோகுல். கரெக்ட்டுங்களா? கூல் கூல் கோகுல் நான் ஸ்ட்ரைக்ல, வினோத் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பேட்டிங் டீம் டிபிசி அணியினர் அண்ட் டாஸ் வென்ற எல்லோ ஸ்டார் பவுல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது. பவுலர் யாருங்க? கலையாக ஓ ஆமா கரெக்ட். எனக்கு பாயிண்ட் குடுத்து கொடுக்குற ஒருத்தவங்க உட்கார வச்சிருக்காங்க. செல்வத்தில் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், கலைக்கு எல்லாம் கலை வந்திருக்காரு. கலைக்கு எல்லாம் கலை. இப்ப உழவு போது ஒரு கொலை. ஐயோ யாருக்கு? அது யாருன்னு தான் தெரியல, பாப்போம். சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா செல்வத்துள் செல்வம், செவி செல்வம் அவர் ஃபர்ஸ்ட் ஒரு போட போறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுவீங்க. அதனால நான் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட அந்த கேள்வி கேக்குறேன். நிச்சயமாக வெயிட் பண்ணி பாப்போம். ரைட் ஆஃப் மீடியம் பேஸ் கமிங் ஓவர் டு யூ அப்படின்னு அம்பையர் லெட்ஸ் ப்ளே அப்படின்னு சொல்லிருக்காரு. முதல் பந்து ஊடி பாபா. நைஸ் நைஸ் சிங்க், ஐ லைக் இட். 2 runs, கோ பேக் என்பது போல் வேகமாக 2 ரன் ஓடிட்டாங்க மாம்சம் முதல் பாலே. ஏய் யாருப்பா இவரு? மலிங்காக்கு ஒன்னு விட்ட புள்ள மாதிரி இருக்காரு. பிரதர் உங்க நேம் என்ன? ஒன்னு விட்டார் பாத்தீங்களா? அத தான சொல்றீங்க. ஒன்னு விட்ட புள்ள இங்க நிக்கறாரு பாருங்க, கருப்பு சட்டை போட்டு. ஓஹோ, அவரே வாங்க. நூடுல்ஸ் தலைய விட ஹேர் ஸ்டைல். அதான் சொல்றேன், மலிங்காக்கு ஒன்னு விட்ட புள்ள மாதிரி இருக்கு. அழகா இருக்குதுங்க ஹேர் ஸ்டைல். ஏங்க மலிங்கா போடுங்க வச்சிருப்பேன். நான் இப்ப கையை உள்ள விட்டுன்னு வச்சீங்கன்னா கையை வெளிய எடுக்க முடியாது. என்ன பிரதர்? ஆஹா, என்னங்க பாருங்க, 6 பேக்குங்க. பாராட்டுங்க பிரதர். உங்க பேர் சொல்லுங்க. சுபாஷ் வேலுமணி என் பக்கத்துல நிக்கிறவரு. சுபாஷ் சபாஷா 6 பேக்ஸ்க்காக உட்கார்ந்திருக்கீங்க. போட்டோ பாருங்க. பார்த்தேன் நான். என்ன ஒரு ஃபிட்னஸ் ஸ்டோரி பார்த்து தான் அவர் பார்த்து இப்ப ஃபேஸ பார்த்து எங்க இருந்து வரீங்க? பட்டுக்கோட்டை. பேர் உங்க பேர் இன்னொரு வாட்டி சொல்லி அப்படியே சொல்லுங்க, இன்ட்ரோ கொடுங்க. சுபாஷ் வேலுமணி ஃப்ரம் பட்டுக்கோட்டை, எக்ஸசைஸ் பிசியாலஜிஸ்ட் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட் நத்தலி. வைட் டெலிவரி என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? நான் இங்க வந்து சேகர் அண்ணா கீழே, சேகர் அண்ணா கோச் எனக்கு. அவங்க வந்து எனக்கு ஸ்டாண்ட் அப் பேட்லிங் வந்து சொல்லி தராங்க. நான் ஃபிட்னஸும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படியே சைமல்டேனியஸா. ஃபிட்னஸ் இல்லாம நான் எப்படி? சோ சூப்பர் பிரதர், செமையா சொல்லிருக்கீங்க. ஸ்டாண்ட் அப் பேட்லிங் கத்துக்கிறதுக்காக இங்க வந்திருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாண்ட் அப் பேடல் சேகர் அவரோட ஸ்டூடெண்ட் தான் இவரு. சோ வந்திருக்காரு. நல்ல ஃபிட்னஸ் பாடி, 6 பேக் இருக்கு. ஓகே, சோ வாழ்த்துக்கள். கண்டிப்பா உங்களோட கரியருக்கு வாழ்த்துக்கள். நல்லா உடம்ப மெயின்டைன் பண்ணுங்க. அது ஆமா, அவன மாதிரி இந்த மீன் குழம்புக்கு ஆசைப்பட்டு உடம்ப பாலாக்கிடாத. ஆமா, சாப்பிடலாம் மீன் குழம்பு. சாப்பிட்ட மீன் குழம்பு நல்ல எக்சர்சைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். போயிட்டு வந்த ரூம் வரைக்கும். சோ கமிங் பேக் டு திஸ் கிரிக்கெட் மேட்ச். கால் தேசில மீண்டும் ஒரு வைடா ஆவாங்கோ சொல்லியிருக்காரு அம்பையர் பீட்டோ. டிஜே பீட்டர் அப்படின்னு சொன்னாதான் குடிக்கும் அவருக்கு. டிஜே பீட்டோ. டிஜே பீட்டோவா? ஓ அவர் நவீன். ஓ நம்ம மாம்ஸ் நவீன் மாம்ஸா? கண்ணு தெரியலங்க, கூலிங் கிளாஸ் போட்டு. சாரி. நவீன் ப்ரோ இருக்கிற வரைக்கும் அப்படியே பளிச்சுன்னு நவீன் லைஸ் மாதிரி மூஞ்சி பிரகாசமா எரியும். மேட்ச் சீக்கிரம் முடிஞ்சு. பவுலிங் நல்லா போடுறாருங்க. எஸ், கால் டெசிலே வேகமா போடுறாரு. கால் காப்பில் பட்டது. சோ நீங்க சொன்ன மாதிரி சிர்க்குன்னு போடுற ஸ்விங் ஜங் ஜிங் ஜங் சக 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 கேட்சா இல்லங்க, ட்ரை பண்ணிருக்கலாம். அங்க நம்ம பிரதர் இருந்தாருன்னா ஒரு கேட்சா இருந்திருக்கும். அவர் போயிட்டார்ல பிரதர். அவர் இருந்தாருன்னா ஒரு ஃபிட்னஸ்ல அப்படியே டைவ் போட்டுருப்பாரு. சோ இன்னும் எவ்வளவு பால் இருக்கு பிரதர்? செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த பாட்டை போட்டாதான் அவர் வந்து விக்கெட் எடுப்பாருங்க. ஊடி வா கேட்சா டக் அப்படின்னு சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது.
So the last ball of the first over coming up for you. ஐயோ தொண்டை என்னமோ ஆகி போச்சு மாம்சே, அவ்வளவுதான் நினைக்கிறேன். நான் இதுக்கு மேல ஆப்ஷன்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன் எதனால என்னாச்சு? தொண்டை காலி, இதுக்கு மேல கலைஞர் வயசு தான் வரும். தோழர்களே தோழர்களே, தொண்டல ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. ஊஹூ வைடு. ஆஹா, விக்கெட் எடுக்கிறதுக்காகவே அடுத்த ஒரு பால் வைடு போட்டு எக்ஸ்ட்ராவா நான் பால் வாங்கி போட்டுக்கிறேன்னு இருக்காருப்பா செல்வத்தூர் செல்வம். ஸோ கோகுல் தானே ஸ்ட்ரைக்ல? கூல் கூல் கோகுல். வினோத் ஸ்ட்ரைக்ல வினோத். ஓகே. ஏய் என்னடா பேர் தப்பா சொல்றேன், அடிச்சிடுவாரு போல விட்டா. ஏங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், ஒரு சின்ன பையன் வினோத்னு சொல்ல வேண்டியதானே. வினோத் அப்படின்றாரு. ஓ குட்னஸ். செல்வத்தூர் செல்வம், போன மேட்ச் தான் சீக்கிரம் முடிஞ்சிச்சு, நாங்க ஜாலியா இருந்தோம். நீங்க என்ன இவ்வளவு வைடா போட்டு மேட்சை டிலே பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் பார்த்து முடிச்சு விடுங்க. ஸோ ஏன் மாம்ஸ் இவ்வளோ எக்ஸ்ட்ராஸ் போகுது மேட்ச்ல? வைடு நோ பால் நிறைய போகுது. வாட்ஸ் த ரீசன்? ஆஹா, சொல்லி முடிக்கல பாருங்க, அங்க போதுங்க பவுண்டரி. ஸ்கொயர் லெக் மண்டைக்கு மேல போன உடனே தெரிஞ்சிச்சு அவுட்ஃபீல்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு. பெண்ணே பாட்டாப்பா இது எவ்வளவு மெலோடியான சாங். ஏன் இப்படி கொண்டு போறீங்க? 1 ஓவர் முடிவில் 12 for no loss. செல்வத்தூர் செல்வம் ஓரே முடிச்சிட்டாருப்பா. யாருங்க இப்போ? கணேசன் நான் கானா போட வந்திருக்காரு கணேஷ் உள்ள. சரி ஏதோ உனக்கு எப்பா எல்லாத்தவுக்கும் குறை சொன்னா என்னதானே? நானே ஒரு சிங்குக்கு அன்சிங்கா பேசிட்டு இருக்கேன். என்னங்கச்சு? இங்க இருக்கிற ஃபீல்டர் ஏதோ குழப்பி இருக்காருப்பா. நீங்க நோ பால் கொடுத்துட்டீங்கன்னா அது கால்குலேட் பண்ற லெஃப்ட் சைடு ஆஃப் சைடு போச்சு. एक्चुअली பவர் பிளே தான் முடிஞ்சு போச்சு. 5 ஃபீல்டர்ஸ் பவர் பிளே முடிஞ்சாலும் ஃபீல்டிங் செட்டப்ல செக் பண்ணிருக்காரு ஆஃப் சைடு லெஃப்ட் சைடு. ஓஹூ யாக்கர் போல்டா. எஸ் நினைக்கிறேன், அவுட் தான் நினைக்கிறேன். கொடுத்துட்டாரு. சோ மாம்ஸ் இந்த லைன்ல வர மாதிரி உன் கைகள் கோர்த்து உன்னோடு போக, அதே மாதிரி எனக்கு இந்த கடல்ல ஏன் ஆளை பிடிச்சா அப்படியே கையை கோர்த்துட்டு இந்த பாட்டு பாடிட்டே போகணும்னு ஆசை இருக்குது. போ நீலாம் அங்க போய் நின்றினாலே சுனாமி வந்துடுறியா? நீலாம் போனாலே வயிற்றுல சுனாமி வந்துடும். யாரோட வயிற்றுச்சல் சொல்லு? ஹரியோட வயிற்றுல சுனாமி வந்துடும். ஓஹோ, எனக்காக சந்தோஷப்படுவாருன்னு கோ கமெண்டேட்டர் ஹரிஹரன் சொல்லியிருக்காருப்பா. காச்சு 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 கத்துறாங்க கமிங் பேக். அவரோட சாவம் தான் உனக்கு ஒன்றும் ஆளே செட் ஆகலையாமே. அதெல்லாம் இல்ல, நான் ஆக்சுவலா நான் வந்து அதுக்கான எஃபர்ட்ஸ் எதுவுமே போடல மாம்சே, அதான் உண்மை. யா வாய் கிளிய பேசுற மாம்சே. நான் ஒரு பொண்ணுங்க இல்லாமையா ஒரு பொண்ணு கிட்ட போய் கொடுத்தா எனக்கு பேச கூட தெரியாது மாம்சே. ஐ அம் ஷை டைப் இன்ட்ரோவர்ட். ஓஹோ, திஸ் இஸ் தொழில். ஓஹோ ஓஹோ 6. ஆஹா, கிரவுட் கேட்சா. ஆஹா,
ஏ பச்சை எங்க போறன்ற மாதிரி அது தொண்டை. அவ்வளவுதான் அவ்வளவுதான். மறுபடியும் பச்சைக்கிளி பறந்துருக்குப்பா. ஸோ இங்கே நீ சொன்ன மாதிரி பச்சை கிளின்னு இருந்தாலும் பவுலருக்கு என்ன மைண்ட் வாய்ஸாக இருக்கணும், கலெக்டரு ஒவ்வொரு எரியுதுல அந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வா என்ன அடின்னு அடிக்கிறாரு, வேற மாதிரி ஆடிட்டு இருக்காருப்பா. இந்த மாதிரி பேசுகிற ஒரு இதில் தான் ஓவர் போகிறதே தெரியாது. நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு ஓவர். ஸோ வினோத் எஸ் வினோத் அப்படின்னு சொன்னாதான் பிடிக்குமா? காலை நல்லா விரிச்சு போட்டு ஆடுறாருங்க. ஸ்டான்ஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் கூட சீரியஸாக பவுலர் வந்து நம்ம நந்தானன் தான் வந்து போடுறாருன்னு நினச்சிக்கினேன். ஐயா என் பேர் மாணிக்கம். கால் டெசைட் காலில் பட்டு கீப்பர் பிடிச்சிருக்காரு, அதனால அப்பீல் பண்ணல. இதே நானா இருந்தா அப்பீல் பண்ணிருப்பேன் மாம்ஸ். சர்ஃப்ராஸ் கான் தெரியுமா? சர்ஃப்ராஸ் கான் எஸ், பாகிஸ்தான் பிளேயர். கேட்சே பிடிக்க மாட்டாரு, பிடிச்சா அப்பீல் பண்ணாம விட மாட்டாரு. ஓஹோ, அந்த மாதிரி அப்பீல் பண்ணி அம்பையருக்கு நான் ப்ரெஷர் போட்டிருப்பேன். அம்பையர் வேற நம்பாலு மிஸ்டர் நவீன். பா சம பால் பா. ஓ விக்கெட் கீப்பர் குட் ஜாப் மேன். டைவ் அடிச்சு பால் அழகா எட்ஜ் நினைக்கிறேன். எஸ் ஆக்சுவலா கண்டிப்பா பின்னாடி போயிருக்கணும். விக்கெட் கீப்பர் டைவ் போட்டு அந்த பாலை தடுத்துருக்காரு. என் கண்ணுல டோனி தெரிஞ்சாருங்க, அதெல்லாம் இல்லடான்றாருங்க. 12th மேன் பாய் ப்ரோ, உங்களுக்கு தெரியல டோனி? ஓ எங்கேயோ போச்சுன்னு நினைச்சேன். அங்க செல்வத்துள் செல்வம் அவர் கையில தான் போயிருக்கு. என்னங்க இவரு? ஓ ஃபீல்டு பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி ஃபீல்டு மாத்துறாருன்னு நினைக்கிறேன். டீப் ஸ்கொயரை உள்ள கொண்டு வந்துட்டு மிடான் லாங் ஆனுக்கு போக சொல்லியிருக்காரு. மேபி இது வந்து ஃபீல்ட் சேஞ்ச் ஆகிருக்குமா, இல்லைனா நானா சும்மா ஒரே இடத்துல நிற்பேன்னு சொல்லி ஓட வைக்கிறக்காகவே இது பண்ணுவேன். கேப்டன்சி பண்ணனா எங்கே போகுது? விக்கெட் கீப்போ ஒரு சிங்கிள், ஒரு நல்ல காமான ஓவர். எஸ் நான் சொன்னது ஃபைனலாக இன்னைக்கு நடந்திருக்கு. எனக்கு அந்த வைப்ஸ் உங்கள்கிட்ட ஒட்டினது இப்போதைக்கு பிச்சுக்கிட்டு போயிருக்கு, பச்சைக்கிளி பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி. ஓவர் முடியல. சோ எதுவுமே ஆணவத்தில் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆணவத்தில் ஆடக்கூடாது.
ரஜினியோட மேஷப் சாங் இதை டவுன்லோட் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரே பாட்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்றப்ப எஸ் இங்க பாத்தீங்கன்னா 3 ஓவர் முடிவுல 34 for 1 அடிச்சது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபிளிக்ஸ் ஷாட் அடிச்சப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடிச்சது யார்? விராட் கோலியோட ஃபேன் வினோத். யாருங்க பவுலிங்க? தியாய் போடும் கார்த்தி வந்திருக்காரு. என்ன எல்லோ ஸ்லீவ்? அது என் கடு கரெக்டா தான் தெரியுது. ஆமா எல்லோ ஸ்லீவ். ஓ அடிக்கிற வெயிலுக்கு ஸ்வெட்டர் போட்டு சுத்துறாரான்ற மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு உள்ள டிஷர்ட் வெளியில இதுப்பா. சிக்ஸா? சிக்ஸுங்க. என்ன ஹெட்செட் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த 100 ரூபாய் ஹெட்செட்ல ஒரு பக்கம் பிஜி போச்சு. இப்போ நான் நாளைக்கு அந்த ஹெட்செட் கொண்டு வரேன். அதுல இதே மாதிரி தான் கேக்குதுப்பா. செம்ம ஸ்லோ பால், ரொம்ப பொறுமையா போட்டார் கார்த்தி. திரும்ப அதே பால், அதே ஷாட், டைரக்ஷன் வேற, 6 ஆனா ஒரே ரிசல்ட். ஆக்சுவலா மாம்ஸ் எங்க இருக்கீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஸ்லோவா பக்கத்துல தான் இருக்கேன். எங்கங்க காணாம போயிட்டாரு? பக்கத்துல சேர்கல்ஸ் பக்கத்துலயா? அங்கலாம் இங்க இதோ இங்க லெஃப்ட்ல பாருங்க. எங்க? ஆஹா ஓ ஓகே 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 டன். ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா ஸ்லோவா ஏன் ஷார்ட் பால் போடுறாங்க? பவுண்டரியா? பவுண்டரி, ஒன் பிட்ச் பவுண்டரி. ஒன் பிட்ச் பவுண்டரி. கேட்சா? அடடா லக்கமுக்கா பேட்ஸ்மேனுக்கு தான் பாடணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா என்ன சொல்லுவேன்னா ஸ்லோவா போடுறாரு, ஏன் மேல போடக்கூடாதுன்னு கேட்டேன். மேல போட்டா நல்லா இருக்குமோ? இதுவும் ஷார்ட் பால் அடிக்கிறதுக்கான முயற்சி இருந்தது ஃப்ரம் பச்சைக்கிளி. அவுட் ஆயிட்டாருங்க. ஆல்ரெடி பழைய சோற சாப்பிட்டு தூங்கிட்டு தான்ப்பா இருக்கு. சோ அடிக்கிற வேலைக்கு சில்லுன்னு வேணும்னா அருண் ஐஸ்கிரீம். ஆனா இப்போதைக்கு பேட்டிங் டீமுக்கு சில்லுன்னு ஏதாவது ரன்ஸ் வேணும்னா உள்ள வந்திருக்கார் அருண். பின்னாடி போய் முன்னாடி பின்னாடி முன்னாடின்ற மாதிரி காமெடி மாதிரி பின்னாடி போனாரு, முன்னாடி வந்தாரு. ஆனா பேட்ல படவில்லை. டாட் பால். நல்ல கம்பேக் ஃப்ரம் த பவுலர் கார்த்திக். 6-4-6 கொடுத்து ஹர்ஷல் பட்டேல் மாதிரி போட்டாலும் கடைசியா டிஜே பிராவோ மாதிரி ஒரு நல்ல பால் போட்டு விக்கெட் எடுத்துட்டு அடுத்த பால் டாட் பால். இங்க இந்த முறை மேல இது அவுட். ஆமா கீப்பர் கீப்பர். ஐயோ ஆக்சுவலா அந்த மண்ணுல நிக்க முடியல. காமெடி ஆஃப் எரர்ஸ் மேன். கையில அடிச்சிருக்காங்க. அதான் சொல்றீங்க காமெடி ஆஃப் எரர்ஸ் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து அருண் வந்து யாரோ ஒரு முகத்துல முடிச்சுட்டு வந்திருக்காரு. நடதான் நல்ல பாம்பு கொத்திருக்கு, படுத்தா பச்சை பாம்பு கொத்திருக்கு. இந்த நேரத்தில் 4 ஓவர் முடிவுக்கு வந்துச்சு. 2 6 அடிச்சாங்க. அப்போதான் நான் ஸ்கோர் என்னன்னா அப்புறம் ஒரு 4 போச்சு. ஸோ 51 அப்படின்னு நினைக்கிறேன். கணக்கில் புலியா? எஸ் அப்படின்ட்டாரு ஸ்கோரர் பிரவீன். தேங்க்யூ பிரதர். 51 in 4 overs. லாஸ்ட் ஓவர் எவ்வளோ வரும் எனக்கு தெரிஞ்சு 69. அடிக்கடி சொல்லுவார் 69 எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர். அதே நம்பர்ல தான் முடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். வாட் யூ திங்க் அபவுட் இட்?
செம்புவே இந்த பாட்டை பாடி ஒரு மோகன் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப பவுலிங் உள்ள வந்திருக்காரு மோகன். ஸோ எஸ் இங்க லாஸ்ட் ஓவர் இப்போதைக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 51-1. அது சாரி 51-2. ஆக்சுவலாக அது 3 இருந்திருக்கணும். விக்கெட் கீப்போ ஒரு நண்டு டான்ஸ் ஆடினாரு, கேட்சை விட்டாரு, ரன் அவுட்டி விட்டாரு. ஸோ த லாஸ்ட் ஓவர் ஆஃப் த லாஸ்ட் பார்ப்போம். மோகன் மாம்சே மைக் ஆன்ல இருக்கா? மாம்சே இருக்கு. என்ன கேள்வினா எதுக்கு இவ்வளவு ஸ்லோவா போடுறப்ப ஷார்ட் பால் போடுறாங்க? அவருக்கு அதுதான் வரும். இல்ல மேல போட்டா பெட்டரா இருக்கும். மேல போடுறதா இன்னும் ஈஸி. கமான் பவுலர் மேல போடுங்க, விக்கெட்ஸ் பாருங்க. மேல போடுங்க கமான் பவுலர். விஷயம்னா இது லாஸ்ட் ஓவர் பவர் பிளே ஃபீல்டர்ஸ் ஓட்டாங்க. ஸ்கேட்டிங்லேயே போனாரு. ஆனா வைடு +1 முத பால் வைடு. அதான் வைடு +1 முத பால் மீண்டும் போட்டாகணும். பவர் பிளே வேற மாம்சு. யார் வெளிலன்னு பாத்தீங்கன்னா லாங் ஆஃப் வெளில வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க பள்ளத்துக்குள்ளே இருந்து டீப் ஸ்கொயர் லெக் நானும் வெளில தானே இருக்கேன் அங்கே கை காட்டுறாரு. லாங் ஆஃப் டீப் ஸ்கொயர் லெக். எஸ் கார்த்தி ப்ரோக்கு அங்க டயர்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். முட்டியில கை வச்சுட்டு நிக்கிறாரு. டேய் புரியலடா ஒரு ஓவர் போட்டு. வைட் டெலிவரி இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணாரு கார்த்தி ப்ரோ. சைட்ல மூவ் பண்ணாரு. அதை நம்ம பார்த்தோம். அம்பையர் அப்படியே மறைச்சிட்டாரு. அதை நான் பார்த்துட்டேன் கார்த்தி ப்ரோ. யாரும் பார்க்கல நினைக்காதீங்க. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா தான் நான் இருக்கேன். நான் பார்த்துட்டேன். இந்த ஓவர் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் போகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காரு. நல்ல பாலுங்க. குட் கம்பேக் ஃப்ரம் த பவுலர். மாம்சே நீங்க சொன்ன மாதிரி நான் ஆப்போசிட்டா சொல்லி சும்மா ட்ரை பண்ண கரெக்டா நடக்குதுங்க. இந்த ஓவர் 10 நிமிஷம் போகும் சொல்றப்பயே கரெக்டான பால் போட்டாருப்பா. கோவலத்தை விட்டு போறதுக்குள்ள உனக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. அப்ப மாம்சே எனக்கு எந்த லவ் செட் ஆகாது மாம்சே. எனக்கு லவ் செட் ஆகாது மாம்சே. யாருமே கிடைக்க மாட்டாங்க. செட் பண்ணி கொடுக்க சொல்லி என்கிட்ட தானே இப்ப கேக்குற மாதிரி கேக்குற. நீ மோசமானவியா நீ? நான் அப்படிலாம் சொல்லல. எனக்கு லவ் கேக்குறது இல்ல. நம்ம அந்த சப்ஜெக்டே பேசல. உடனே வந்து உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேக்குற மாதிரி கேக்குற பேர். இல்லனா இந்த பால் போலே 16 எனக்கு முடிஞ்சா உன்னால அரி மாதிரி இருக்க முடிஞ்சா இரு. அவர் தான் சொல்ல முடியும். அவரே செட் பண்ணிடலாம். ஆனா இப்போ இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக அந்த கோலம் ஃபெஸ்ட் எஸ் கேம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும்னா இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க. சூப்பருங்க. அதுதான் காலையிலே சொன்னேன். இந்த கோவலம் ஃபெஸ்ட் 2024 இந்த ஃபெஸ்டிவல் கோலாகலமா நடைபெற்று இந்த பீச் கிரிக்கெட் மூலமா துவங்கப்பட்டு உள்ளது. அதன் ஒரு அங்கமாக ஃபுட்பால் மேட்ச் இருக்குது. அதன் தொடர்ச்சியாக ஜூன் 1-2 இந்த கோவலம் ஃபெஸ்ட் 2024 ஃபெஸ்டிவல் அதுல ஃபன் கேம்ஸ்லாம் இருக்குது. அதுல பேர் கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இங்க ஹெல்ப் டெஸ்க் போயிட்டு பேர் கொடுங்க. போல்டு ஆமாங்க போல்டுங்க. பாத்தியான விக்கெட் எடுத்துட்டாரு அம்பையர் ஹரி. கோலி கோபி உள்ள வந்திருக்காரு. ஐயோ இல்லப்பா ஓடிட்டேன்ப்பா. இங்க ஹரி சூப்பரா சொன்னாரு கோ கமெண்டேட்டர். கோலி கோபி வந்த முதல் பாலே முட்டை போட்டாரு. ஆனா அதுக்குள்ள ஓடிட்டாங்க ஒரு ரன்னு. சோ ஹலோ வியூவர்ஸ், இந்த மேட்சை லைவா பார்த்துட்டு இருக்கிற எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பு. ஜூன் 1-2 கோவலம் ஃபெஸ்டோட ப்ரோக்ராம் நடைபெற இருக்குது. அதுல நிறைய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஃபன் கேம்ஸ் நடைபெற இருக்குது. அந்த ஃபன் கேம்ஸ்ல எங்க மிட் விக்கெட் கேட்ச் பிடிச்சா சூப்பர் கேட்சுங்க எடுத்துட்டாரு. சூப்பர் கேட்ச். சோ அதுல நீங்களும் பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஜே கொஞ்சம் ப்ளீஸ் பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா
தயவு செய்து வாங்க. ஜூன் 1, 2 சனி ஞாயிறு. ஸோ திருப்பூரில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வாங்க. அந்த சனி ஞாயிறு இங்கே வந்து கோலாகலமாக குதூகலமாக கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபன் கேம்ஸில் பேர் கொடுத்துட்டு நீங்களும் இந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கின்றோம். கரெக்டாக வம்சே, அதெல்லாம் சொல்லும் போது அவசரத்தில் திருப்போரூர்னு சொல்கிறதுக்கு பதிலாக திருப்பூர்னு சொல்லிட்டீங்க. 400 கிலோமீட்டர் திருப்போரூர். யா, ஆக்சுவலாக செம கேட்ச். வெயில் வந்து ஸ்ட்ரைட்டாக கண்ணுக்கு மேலே பிளிச்சுன்னு இருந்தது. அவர் வந்து எந்த ஒரு கண்ணாடி போட்டு ஃபீல்டர்ஸ் கேட்செல்லாம் விட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவர் கண்ணாடிலாம் போடாமல் கேட்ச் எடுத்திருக்காரு. ஓ, மதுரைக்காரனுக்கு விரலை வீச்சுடான்ற மாதிரி இங்கே மிஸ்டர் அரியரன் சொல்லியிருக்காரு. கோலம்காரருக்கு, ஆனால் கோலம்காரங்களே இல்லைப்பா அவங்க. ஒரு ரன்னா கண்ணே கண்ணாடின்னு சொல்லியிருக்காரு. அதான் அந்த டைலாக். பிடிச்சி அடிச்சாதாங்க அவுட்டு. அவரை பிடிச்சி அடிக்க சொல்லுங்க. என்னங்க எனக்கு ஓ, நந்தானோட டூப்பு இருக்கும் அவுட்டு. தன்னாந்தனோட டூப்பு போலே இருக்கும் அங்க ஒரு ஃபீல்டர். டைரக்ட் இட் அவுட். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் NCA நரப்பாக்கம் வர்சஸ் NK டைட்டன்ஸ் நியூ கல்பாக்கம். இங்க பாத்தீங்க டைட்டன்ஸ் நியூ கல்பாக்கம் டீம் எங்க இருந்தாலும் ஹெல்ப் டெஸ்க் அருகே வந்து அவங்களோட பிளேயிங் 11 கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இங்க பாத்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ் அந்த ரன்னோட முடிவுக்கு வந்து விட்டது. ஸ்கோர் 60-61 டு வின். இதே நேரத்தில் கொஞ்ச நேரம் நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு கோ கமெண்டேட்டர் அரியரன் will be passing up. You take up buddy. கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்குள் காதல் பூத்தது உன்னால்.
ஸோ ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் இப்போ செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. தொண்டை கீஞ்சி போய் டாராயிடுச்சு. தச்சிடலாமாவா? இது தைக்க முடியாது, நான் ரெக்கவர் ஆகணுண்ணே. ஸோ இங்கே இன்னைக்கு 12வது நாளான இன்று எதோட 12வது நாள்னா எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷனோட கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டோட 12வது நாள். இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச்சில் நடக்க போகிற ஃபன் கேம்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் ஓப்பன் ஆயிருக்கு. அதுவும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் கப்புள்ஸ் கேம்ஸ் இருக்குதான். ஸோ இஃப் எனி கப்புள்ஸ் ஆர் தேர் ப்ளீஸ் டூ ஜாயின். நீங்கள் டிபிசி வெர்சஸ் எல்லோ ஸ்டார். டிபிசி ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் 61 அடிச்சிருக்காங்க. 60 அடிச்சிருக்காங்க. 61 is the target. முதல் பால் டாட்டு, ரெண்டாவது பால் டாட்டு, செம்ம பவுலிங் இந்த இடத்துல. ஸோ 2 பால் முடிஞ்சிருக்கு. ஆஃப் த மார்க் இன்னும் போல நம்மளோட எல்லோ ஸ்டார் டீம். சரவண்ணன் அடிச்சிருக்காருங்க. மொதல் ரன் வந்திருக்கு அவரோட பேட்ல இருந்து. யாம் இருக்க பயமேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் விளையாட வரான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல ஒரு மாற்றம். நான் உங்கள் எஸ்பி ஹரிஹரன் இப்போ கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருக்கேன். என் கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு அண்ணன். அவர் செம்மையா சிரிக்கிறாரு, கியூட்டா வைக்கப்படுறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அந்த யாவோட ஒரு வைடு வந்துருக்குதுங்க அண்ணா. அப்போ நீங்கள் ஏன் சொன்னால் வைடு வருதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேட்டிங் டீம் தானே? ஓ, பேட்டிங் டீம் வரும். எப்போல்லாம் வைடு வேணுமா இவர் ஏன் அப்படின்னு வரு. அப்போ வைடு வருதா பார்க்கலாம். எங்க ஒரு தடவை சொல்லுங்க. வேணாம் ஏய் பசங்க கலாய்ப்பானுங்க டேய். ஒரு டிப்புங்க பின்னாடி போயிருக்கு. நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. மொதல் ஓவர் நல்ல ஸ்டார்ட். கோகுல கிருஷ்ணன் நல்லா போட்டுட்டு இருக்காரு. இந்த சைடு லெக் சைடில் ஒரு நல்ல ஷாட்டு. சேஸ் பண்றாரு, ஃபீல்டர் பிடிச்சிட்டாரு. நல்ல ஒரு கீப்பிங். எக்ஸ்ட்ரா ரன் கட் செய்யப்பட்டது. நீங்கள் குடிக்கிற ஜூஸு, வாட்டர் பாட்டிலு, பேப்பர் கப், சாப்பிட்ற ஐட்டம்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வர ஏதாவது லேஸ் பேக்கெட் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை குப்பை தொட்டியில் போடுங்க. ஏன்னா இந்த தாஜ் ஹோட்டல் பேக் சைடில் இருக்கிறது ஒரு ப்ளூ ஃப்ளாக் பீச். அது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியே இருந்து அவங்களே ப்ளூ ஃப்ளாக் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுமக்கள் நம்ம நினச்சா எல்லாமே முடியும். நம்ம இந்த கோவளம் பீச்சையும் அதே மாதிரி ஒரு ப்ளூ ஃப்ளாக் பீச்சாக ஒரு அழகாக எந்த ஒரு குப்பையும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அந்த வகையில் மொதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. மொதல் ஓவர் முடிவில் ஜஸ்ட் 3 ரன்னு. அவங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ஓவருக்கு 12 ரன். ஆனால் அவங்க அதில் அப்படியே பாதிக்கும் கம்மியாக, அதாவது 25% தான் அடிச்சிருக்கிறாங்க. இப்போ அதையும் சேர்த்து காம்பன்சேட் பண்ணோம். ஸோ ஒரு ஓவர் முடிவில் 3னா இன்னும் 24 பாலில் 58 அடிக்கணும் பேட்டிங் டீம். பேட்டிங்கில் சரவணன் மற்றும் இன்னொருத்தர் இருக்கார், அவரோட பேர் லோகேஷ். ஹையாக அடிக்கணும், அப்போ தான் இந்த மேட்சை வின் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பார்ட்னர்ஷிப்பாக இது இருக்குமா நம்மளோட எல்லோ ஸ்டார் டீமுக்கு? அது ஏன்னா எல்லோ ஸ்டார்னு பேர் வச்சுக்கிறீங்க? யோசிக்கிறார். சின்ன வயசுலேருந்தே தானா? அப்போலேருந்தே தானா? எத்தனை வருஷமாக இருக்குது இந்த டீமு? 25 இயர்ஸா? அப்பா, 25 வருஷம் பழமையான ஒரு டீமாப்பா எல்லோ ஸ்டார். அவங்களுக்குன்னு ஒரு டீம் பேர் வச்சு அதை அழகாக காப்பாற்றி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு குழந்தைக்கு பேர் வச்சு அதை வளர்க்குற மாதிரி நல்லா இருக்கு. அப்போ உங்களோட கிரிக்கெட் டீமுக்கு 25 வயசு. சூப்பர். ஸோ ரெண்டாவது ஓவர் மொதல் பால் போடுவதற்காக பவுலர் வந்திருக்காரு. நல்ல ஒரு பாலுங்க. நல்ல லைன் அண்ட் லென்த். couldn't get any boundaries out of the ball. நேரம் சரியாக 11:26 மணித்துளிகள். மஞ்சள் நட்சத்திரம் எல்லோ ஸ்டாருக்கு தமிழ்ல மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் போது வச்சுக்கிறாங்க முதல் பார்ட்னர்ஷிப்ப. விக்கெட்டு இந்த இடத்துல வந்திருக்குது. 1.2 ஓவர்ஸ்ல கேட்ச். ரெட் கலர் கேப் போட்டுங்கிற ஒரு பேர் என்னன்னா தங்கராஜ்.
இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல கலை, சாதா கலையில கட்டு கலை. நான் கட்டு அப்படின்னு கேட்டா சீட்டு கட்டுங்க. ரம்மில ராமி கிங் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். கிரிக்கெட்ல என்ன பண்ண போறாருன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நைஸ் ஹேர் ஸ்டைல் மேன். ஸோ எப்பயுமே ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பசங்களோட ஸ்டைலு பெல் பாட்டம் அப்படின்ற ஒரு பேகி பேண்ட்லேருந்து நேரோ ஃபிட், பென்சில் ஃபிட், லோ ஹிப்னு போய் இப்போ திரும்ப வயிறு வரையும் போடுற ஒரு பேகி ஃபிட்டுக்கு வந்துருக்குது. அதே மாதிரி தான் ஹேர் ஸ்டைலும் வந்து பார்த்தோன்னா ஃபங்க்லாம் ஒரு ஆதி காலத்து ஸ்டைலு இப்போ திரும்ப அதை கொண்டு வந்துருக்குறோம். சின்ன சைடில் லைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் நல்ல நல்ல தலைவர்களும் வந்துகிட்டே இருக்காங்க. நல்ல லீடர்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு நல்ல லீடராக திகழ்கிறதுக்கான எல்லா ஒரு அறிகுறியும் எல்லா ஒரு அது என்ன சொல்லுவாங்க பண்புகளும் வந்து பார்த்தோன்னா நம்மளோட சுந்தர நாட்டை இருக்கு. அவரை பற்றி சொல்லும் போது ஒரு 6 ஓட்டங்களிங்க கட்டுக்கலையோட பேட்டில் இருந்து. டிப்பு பேட் டிப்பு எனக்கு கேட்டுச்சு. ஆனால் பால் எங்கேயுமே போல. நில்லுங்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. ஸோ இங்கே இந்த ஓவரோட கடைசி பாலுங்க. ஸ்கோர் 10. ஒரு விக்கெட் இழப்பிருக்கு. லாஸ்ட் பால் 6 வருமா? வருமான்னு கேட்டா வரும் அப்படிங்கிறது தான் பதிலா. 6 ஓட்டங்கள் லாஸ்ட். சிறப்பான ஒரு அடி இங்க. 2 ஓவர் முடிவுல 16க்கு 1. இன்னும் 18 பாலுக்கு 45 ரன் தான் வேணும். தம்பி கூப்பிடுறா. ஹரி சொல்லுங்க மாம்ஸ். ஹரி சொல்லுங்க மாம்ஸ். நம்ம பக்கத்துல ஒரு தம்பி வந்து ஆனா என்ன கம்முன்னு இருக்கீங்க, பேட்டிங் ஆடுற டீம் கலாயிங்கன்றான். ஐயோ நம்மள அடி வாங்க விட மாட்டோம் போல. பவுலிங் டீம் கேளுங்க. டேய் உங்க டீம் தான், உங்க ஊர் தான் பேட்டிங் ஆடுதா? ஆமா. 2 பேர் சொல்லு பாப்பா. கலையண்ணா, லோகேஷ் லோகேஷ். கலையண்ணா, லோகேஷ் அண்ணா. பேட்டிங் பண்றது எந்த அண்ணா? லோகேஷ் அண்ணா. லோகேஷ் அண்ணா, லோகேஷ் அண்ணா, லோகேஷ் அண்ணா. அவர் அடிச்சா 6 தான். இல்லை அண்ணா அடிக்கலை. மாம்சே நீங்க 6ன்னு சொல்லிட்டீங்க. டாட் பால் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் தம்பிப்பா. நம்ம கிட்ட வந்து கலாய்க்க சொல்றான். அது ஒரு யார் பண்ணி சொன்னாலும் பரவாயில்ல, கலாயின்றான்பா. அதான் சங்குமாரண்ணா. பால் போடுறாரு யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸ்மேட் கஜேந்திரன். கஜாவராண்டா. ஸ்ட்ரைக்ல இருக்கிறவரா? இல்ல போலர். போலர். ஆஹா வாங்க மிஸ்டர் கஜேந்திரன், நீங்களும் நல்லா சாப்பிடுற மனிதரா தான் இருப்பீங்க. ஏன்னா பாலாவும் பிரகாவும் அப்படிதான் நல்லா சாப்பிடுவாங்க. எனக்கு புரியல, பாலான பிரகான இருக்கிற இடத்துல இன்னொருத்தவங்களால அதிகமா சாப்பிட முடியுமா? இல்ல இவங்க ரொம்ப நட்பு க்ளோஸ் வட்டாரமா. நிச்சயமா இவர் சாப்பிட மாட்டாரு. அதான் நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க. நல்ல ஒரு கஜேந்திரன் போட்ட நியூ கல்பாக்கம்.
ஸோ இங்கே 2.3 ஓவர்ஸில் ஸ்கோர் 16க்கு 2. இன்னும் வந்து பார்த்தோன்னா 15 பால்ல 45 ரன் அடிக்கணும். ஒரு ஓவருக்கு 18 ரன் அடிக்கணும். பேட்டிங் டீமுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கானா? ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து சிறப்பான பங்களிப்பை அளிக்க வேண்டும். அது இவரா இருக்குமா? ஒரு பெரிய பாப்போம். அண்ட் மாம்ஸ் இங்க வந்து உங்க டீம் ஜெயிக்கணுமா? ஜெயிக்கணும். நண்பன் ரொம்ப சூப்பரா போட்டுட்டு இருக்கான் நண்பன். பெருமையா இருக்கானே கஜேந்திரன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. உங்க கூட ஒரு நண்பரா இருந்து இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு வைக்கிற என்னாச்சு? கேட்சா? கஜான இங்க அனதர் விக்கெட்டை தூக்கி இருக்கிறார். அவரு ஏன் இப்படி விக்கெட் எடுக்கிறாருன்னா டிஜே ஒரு நாள் அந்த சேர்ஸ் கேர்ள்ஸ் பக்கத்துல போய் நின்று பாருங்க. நீங்க இந்த மாதிரி ரீமிக்ஸ் பாட்டுலாம் போட்டா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? இல்ல மாம்ஸ் ரீமிக்ஸ் தான் வந்து பார்த்தனா போட சொல்லி இருக்காங்க. யார் சொன்னது? நம்ம இந்த அதாவது 2 விக்கெட்டுக்கு அப்புறம் 3 விக்கெட்டுக்கு அப்புறம் இங்க 2 விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு 6 வந்திருக்கு லாஸ்ட் பால்ல. நல்ல ஒரு கான்டெஸ்ட். நீங்க 3 செம்மையான ஒரு லாஸ்ட் பால் 6ஓட வந்து பார்த்தா முடிச்சிருக்காங்க அந்த ஓவரை. அடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி ஈசிஆர் மணி புடிச்சதா 6 கொடுத்தது நம்ம பிரகானனோட பாலிய நண்பனான. ஆமா டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனா எல்லாம் எல்லா மேட்ச் நல்லா போச்சு அப்படின்னா இப்போ இந்த மேட்ச்ல வந்து பார்த்தோன்னா நம்மளோட டிபிசி ஜெயிச்சிட்டாங்க. ஒரு நாள் ஸ்கோப்புக்கும் டிபிசிக்கும் மேட்ச் வரும்போது கஜான போட பிரகான் அடிக்க ஒரே கூத்தா இருக்காது? செம கூத்தா இருக்கும். அப்பதான் வந்து கஜேந்திரனை பார்க்கணுமே. ஆமா பாவீங்களா? நான் சாப்பிடும் போது என்னோட பிளேட்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்க. இந்த வச்சுக்கோ அந்த சூப்பர் டெலிவரியா போடுவாருங்க. உண்டை அடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆனா அவங்களும் சகித்தவங்க கிடையாது. அப்ப மட்டும் சாப்பிட மாட்டோம், இப்பயும் சாப்பிடுறோம் பாருங்க. உன்னோட டெலிவரி எல்லாம் 6 அடிப்பாங்க. ஓவர் சாப்பிடாம இருந்தா சரிதான். ஆமா பார்க்கலாம். வைடி இந்த இடத்துல வந்திருக்குது. தங்கராஜ் அவர்கள் வந்திருக்கிறாரு. தங்கமா பால் போடுவாரா இல்ல? என் நண்பன் 2 விக்கெட் எடுத்தான். எத்தனை ரன் கொடுத்தாரு? அவர் வந்து பாத்தீங்கன்னா 6 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அந்த லாஸ்ட் ஒரு 6 மட்டும் தான், தவிர வேற ரன்னே இல்ல. செம்ம எக்கனாமிக்கல் ஓவர். அவர் மேடு 1000 ரூபாய் கொடுத்திருப்பாங்க.
பேக் டு ஃபார்ம். மாம்சே டிஜே யூனியன் சங்கம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கல்ல? ஆமா. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. திடீர்னு மூடாயி ஒரு மாதிரியான பாட்டுலாம் போடுவாங்க. இந்த மாதிரி பாட்டுலாம் போடுவாங்க. போடலாம் தப்பு இல்ல. ஏய் மாமா ஏய் மாமா வரியா, அதுல மாமா 3 தடவை அழுத்துவார். ஹேய் அப்படிதானே? மாமா மாமா மாமான்னு அழுத்துவார். இருங்க போட்டு காட்டாரு அவரு. நம்ம பண்ணா நாரசமா இருக்கும். மாம்சே இங்க 9 பால் 26 கேம் க்ளோஸ். கிட்ட நம்ம நடக்குமா? கலைச்செல்வன் கலை அண்ட் மணி ஈஸியா 2 பேருமே நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த எல்லா 6 ஷோகேஸ் பண்ணது கலை தான். நீங்க ஒரு சிங்கிள் வேற வந்திருக்கு. பால்ஸ் வேஸ்ட் பண்ணாம இதுக்கப்புறம் அடிச்சாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாவே இருக்கு. இப்போ காத்து பேட்டிங் டீம் சைடு அடிக்குது. அண்ட் உண்மையாவே இப்போ காத்து அடிக்குதுங்க. காலையில இருந்து இந்த அளவுக்கு காத்து இல்ல, மழை இருந்தது. சோ ஒரு ஹடில்ஸா மாறிட்டே இருக்கு. சோ ஒரே பிட்ச்ல நம்ம எல்லானாலும் வேற கண்டிஷன்ஸ்ல மேட்ச் பார்க்கறதுனால தான் இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போகுது. இந்த டோர்னமெண்ட் இன்ட்ரஸ்டிங்கா போகுது. போயிடுச்சுங்க. இந்த பாட்டு போட்டா இவருக்கு நல்ல கிளுகிளுப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா மாம்சே, ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் புன்னகை. அடிக்காத அவுட்டுங்க. அல்ல இவங்க டீம் அடிக்காத அப்படின்னாங்க. அது எஸ்எஸ் மாதிரி சுட்டாரா அப்படின்னு ஒரு மாமா. மாம்சே நீங்க என்ன ஒரு மார்க்கமா பேசுறீங்க? பாட்டு அந்த மாதிரி. ஐயோ 4 ஓவர் முடியல 43க்கு 3. ஐயோ கெஞ்சுறானே, அதனால சொல்லானே நெளியறானே அப்படி நெளியறானே. அணியினர் பக்கம் வர்சஸ் NK டைட்டன்ஸ். நீங்க 6 பால்ல 18 ரன். 6 பால்ல 18ங்க. NK டைட்டன்ஸ் இன்னும் அவங்களோட பிளேயிங் 11 கொடுக்கல. NK டைட்டன்ஸ் சீக்கிரம் குத்துருங்கப்பா. பிளேயிங் 11லாம் இருந்தா தான் விளையாட ஆரம்பிக்க முடியும். நீங்க 6 பால் 18. என்ன நீங்க சொல்லுங்க இப்ப ப்ரெடிக்ஷன்? bowling சைடா பேட்டிங் சைடா? ஆக்சுவலா ஏருக்கு அகைன்ஸ்டான ஒரு சைடுல நின்னுட்டு இருக்கோம். நோ ஆஃப் சைடுல அடிக்கணும். எஸ். கேட்சா இல்ல விட்டுருவாங்கன்னு புடிச்சிட்டாங்க. சக்சஸ்ஃபுல்லான ஒரு கேட்ச். பேட்டிங் டீமை சைலண்ட் ஆக்கக்கூடிய ஒரு கேட்ச். 5 பாலுக்கு வாழ்க்கை அப்படின்றது தான் உண்மை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நீங்க பேட்டிங் டீமும் நல்லதே நினைங்க. ஏன்னா இன்னும் டைம் இருக்கு. 5 பாலுக்கு 18 அடிக்கணும். 3 பெரிய ஷாட் கிளியர் பண்ணீங்கன்னா மேட்சஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். அண்ட் ஃபீல்டிங்ல ஒரு மாற்றம். கீப்பர் க்ளோஸ்ல ஒரு ஃபீல்டர் நிற்க வைக்கிறாரு அந்த ஒரு கேட்ச்க்கு அப்புறம். ஸோ பாயிண்ட்ல கொஞ்சம் நகர்த்திய ஒரு ஃபீல்டர்
வெளியில் 2 பேர் தான். ஏன்னா இது பவர் பிளே லாஸ்ட் ஓவர்ன்றதுனால. ஓ நைஸ் ஃபீல்ட் செட்டிங்க. என்ன பண்ணுவார் நியூ பேட்ஸ்மேன்? ஐயோ பவுலர் கையிலேயே கொடுத்துருக்கிறாருங்க. 2 சைடும் ப்ரெஷர் போட்டாங்க. அதனால நேரா பேட்டை விட்டுருக்கலாம், விடாம அவுட் ஆயிருக்காரு. 5வது விக்கெட் விழுந்திருக்கு. கும்தல கடி கும்மா எல்லா பாட்டுலையும் கூப்பிடுறாங்க எங்க மாமாவை. என்ன மாம்ஸ் உங்க பேர் எல்லா பாட்டுலையும் வருது? ஆமா ஆமா மாமா, ஆமா ஆமா மாமா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு பால், டாட் பால். ஸோ கலை இந்த சைடில் இருந்ததுன்னா கதையே வேறன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் ரொம்ப நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தார். 8 பாலில் 24, 4 6 அடிச்சிருக்காரு இது வரைக்கும். தூக்கி விட்டாருங்க. அதோட மேட்சும் முடிஞ்சிருச்சுங்க. ஏன்னா பேட்ச் பால் தரையில் பட்டாலே முடிஞ்சு. இப்போ கலை வந்திருக்காரு. ஸோ லாஸ்ட் 2 பாலில் நமக்காக 2 6 அடிச்சு நான் இருந்திருந்தா இந்த மேட்ச் நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரா, இல்லை பவுலிங்கில் உண்மையாகவே நல்லா போட்ட லாஸ்ட் வர ப்ரெஷர் இல்லாமல் அருண் ரொம்ப ஜாலியாக ப்ரீஸியாக போட்டார். ஸோ யார் இந்த லாஸ்ட் 2 பாலை வின் பண்ண போகிறான்னு பார்க்கலாம். மேட்ச் முடிஞ்சிருச்சு, பட் இந்த லாஸ்ட் 2 பால் அருண் வெர்சஸ் கலை. 6ஆ விக்கெட்டா அடிச்சிருக்காரு. நல்ல லைன் ஆனாலும் ஸோ ஒரு சிங்கிள். ஸோ லாஸ்ட் 1 பாலில் ஸ்ட்ரைக்கில் இப்போ சாபுத்ரியா என்னது, ஓ சர்புதீனா, ஓகே. லாஸ்ட் 1 பாலுக்கு 16 ரன் வேணும். 6 அடிச்சா கூட இன்னும் 10 வேணும்பா. ஆனா என்னாலே அடிக்க முடியும்னு காட்டிக்கிறாரு. அந்த 6ஓட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் முடியுது. 51 ரீச் பண்ணி 5 ஓவர் முடிவில் மேட்சை தோத்துருக்குறாங்க நம்மளோட எல்லோ ஸ்டார்ஸ். ஆகையால் நம்மளோட பிரகானனோட ஃப்ரெண்டு கஜானர் இருக்கிற டீமான டிபிசி டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. வின் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறாங்கோ. நீங்கள் பார்த்துருக்கிறது எஸ்எஸ் ஃபவுண்டேஷன் சிறப்பாக வேண்டியிருக்கும் கோவலம் ஃபெஸ்ட் 2024